பழைய பாடல்கள்ல அடிக்கடி வானம்பாடிங்கிற வார்த்தையை கேட்டிருப்பீங்க. ஏன் வானம்பாடின்னு ஒரு படமே எடுத்திருக்காங்க. ஆனா இப்ப யாரும் வானம்பாடியை பத்தி பாட்டு எழுதுறது இல்ல. ஏன்னா கவிஞர்களை வானம்பாடியை பார்த்திருக்க மாட்டாங்க. மக்கள் தொகை பெருக்கத்தினால புல்வெளி பரப்புகள் குறைகிறதுனாலையும் மைனிங் கல்குவாரிகளால பாறைகள் காணாம போயிட்டு இருக்கிறதுனாலையும் இந்த பறவைகளும் இல்லாம போயிட்டு இருக்குது. நான் இப்போ காமிச்சது வானம்பாடியில் சாம்பல் தலை வானம்பாடின்னு ஒரு வகை. நிறைய வானம்பாடி வகைகளை நான் பார்த்துட்டேன். நான் அதை பற்றி பதிவுகளும் போடுறேன். ஆனால் இந்த வானம்பாடி எனக்கு ரொம்பவே ஸ்பெஷல். இதனோட கண்ணங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எவ்வளவு அழகா கொழு கொழுன்னு ரெண்டு பக்கமும் இட்லி ஒட்டி வச்ச மாதிரி இருக்குது. இந்த நதிக்கரைக்கு நான் போகும்போது பக்கத்தில் நிறைய பாறைகள் இருக்கும். அந்த பாறைகள் ஒன்றையும் இந்த பறவைகள் பிடிச்சு வச்சிருக்கோம். நான் போகும்போது ரொம்ப பயந்தெல்லாம் ஓடாது. ஒரு ரம்யமான ஒலி எழுப்பி ராக்கெட் மாதிரி மேலே நேராக பறந்து போய் திருப்பி அதே இடத்துல உட்காரும். ஆண் பறவை அந்த மாதிரி செஞ்சுட்டு வந்து அந்த பாறையில உட்காரும் போது நிஜமாவே எனக்கு என்ன தோணும்னா, இந்த இடம் எத்தனையோ ஆயிரக்கணக்கான ஆண்டுகளா எனக்கு சொந்தமானது, நீ யாருடான்னு என்ன முறைச்சு பார்க்குற மாதிரி இருக்கும். ஆனா அந்த பாறைகளை தான் நம்ம ஆட்கள் அந்த குருவி உட்கார முடியாத அளவுக்கு நாசம் பண்ணி வச்சிருக்காங்க. இது ஒரு தாய்க்குருவியும் அதனோட குஞ்சுன்னு நினைக்கிறேன். பக்கத்துல யாரோ பட்டாசு வெடிச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கு தான் அந்த குருவிகள் இந்த மாதிரி பயந்து நடுங்கிட்டு இருந்தது. அந்த தாய் பறவைக்கும் அவ்வளோ பயம் இருந்தாலும் அந்த குஞ்சு பறவையை அப்படியே அன்போடு அணைச்சிக்கிட்டே இருந்தது. அப்பா குருவியும் எங்கேருந்தோ பறந்து வந்து இவங்க கூட சேர்ந்துக்குச்சு. பாறைக்கு பின்னாடி நின்றுட்டு இவங்கள பார்த்துக்கிட்டே இருந்தது. சின்ன வயசில் ராத்திரியில் இடிமின்னல்லாம் வரும்போது எல்லாரும் இப்படி தான் அம்மாட்ட வந்து ஒட்டிப்போம். இடி விழுந்துச்சுன்னா எல்லார் மேலேயும் விழட்டோன்ட்டு. 1500 வருஷங்களுக்கு முன்னாடியே சொக்கப்பனை கொளுத்தி இயற்கைக்கு அதிகமாக பங்கம் இல்லாமல் வான வேடிக்கையை பார்த்த நாகரிக சமூகம் தான் நாம. ஆனால் இன்னைக்கு நம்மளோட பேராசையினால உண்மையாக கொண்டாடப்பட வேண்டிய செல்வங்கள் எல்லாம் இந்த மாதிரி தொலைச்சிட்டு அற்ப மாயைகளோட வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த வானம்பாடி பறக்கிறதுக்கும் பாடுறதுக்கும் இணையா எந்த பட்டாசும் வர முடியாது. ஆனால் நான் பட்டாசுக்காக மட்டும் இதை சொல்லலை. அது ஒரு சின்ன விஷயம்தான். அதை தாண்டி பெரிய பெரிய கொடுமைகள் இந்த நாட்டில் நடந்துட்டு இருக்கு. அடிக்கடி நாம சட்டவிரோதமாக நடக்கிற மைனிங் பற்றியும் அதை எதிர்த்து போராடுறவங்களுக்கு ஏற்படுற கதியை பற்றியும் செய்திகளில் பார்க்குறோம். பார்த்துட்டு கடந்து போயிட்டே இருக்கும். சாதாரண வேடிக்கை எப்படின்னா, மைனிங் அப்போ பாறைகள் தகர்க்கப்படும் பொழுது அந்த சத்தம் எவ்வளோ தூரத்துக்கு கேட்கணும், அதில் அந்த பறவைகள் எந்த அளவுக்கு துடிதுடிச்சு போகணும்னு யோசிச்சு பாருங்க. மைனிங் கல்குவாரிகள் நடத்துகிற இடங்களுக்கு அருகில் இருக்கிற பறவைகள் ஒட்டு மொத்தமாக தங்களோட வசிப்பிடத்தை கைவிட்டுட்டு போகிறதுக்கும் இறந்து போகிறதுக்கும் கூட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த மாதிரி சட்டவிரோதமாக வகை தொகை இல்லாமல் சம்பாதிக்கிறவங்க யாருக்காக சேர்த்து வைக்கிறாங்கன்னே புரிய மாட்டேங்குது. அவங்க பல தலைமுறைகளுக்கு சேர்த்து வச்சுட்டு போகிறதா நினைக்கிறாங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் மனிதனுக்கு தலைமுறைகளே இல்லாமல் போக போகுதுங்கிறத தான் இந்த பறவைகளோட அழிவு காட்டுது. இதை நம்ம கடந்து போய்கிட்டே தான் இருக்கும். ஒரு சாதாரண மனுஷனா நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது.